ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. දෙවියන් වහන්සේට ස්තුති වේවා. 2025 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 2025 ඔක්තෝබර් මාසේ 6 වෙනි ඉරිදා 5ஆம் தேதி 5 වෙනිදා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. ஆண்டுடைய கிருபையினால் ஒரு நாள் கூட்டப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් දවසක් වැඩි වෙලා තිබෙනවා. நீங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ඔබගේ වචන හරව ගන්න. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 10லிருந்து 19 வரை. විනිශ්චයකාර පොත 6 වෙනි පරිච්ඡේදයේ ඉඳලා 10வது வார்த்தையிலிருந்து 19வது வார்த்தை. 10 වෙනි පදේ ඉඳලා 19 වෙනි පද දක්වා. நியாயாதிபதிகள் 6:10லிருந்து 19 வரை. විනිශ්චයකාර පොත 6 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ ඉඳලා 19 පදේ වෙනකම්. என்னுடைய செய்தியை கவனமாய் செவி கொடுங்கள். දේශනාව හොඳට හැවුම්කන් දෙන්න. துக்க நிலைக்கு காரணமே கீழ்ப்படியாமை தான். අපි දුකට පත් වෙන්නේ අපේ කීකරු වෙන්නේ නැති නිසා තමයි. அது மாத்திரமல்ல, ආவிக்குரிய நிலைமையும் அற்று போய்விட்டது. ඒ විතරක් නෙමෙයි, අපේ ආත්මික ජීවිතය අපි නැති වෙලා තිබෙනවා. ஆவிக்குரிய தலைமையும் இல்லாமல் போய்விட்டது. ආත්මික නායක තත්ත්වයක් නැතිව තිබෙනවා. கேளுங்க, ஆவிக்குரிய தலைமையும் இல்லை, ආත්මික නායක තත්ත්වයක් නැහැ, ஆவிக்குரிய தகமையும் இல்லை, ආත්මික බලාපොරොත්තුව නැහැ. எல்லாமே மடமைத்தனத்துக்கு மூடத்தனத்திற்கும் සෑම දෙයක්ම අඥානපත්‍ර වෙලා තිබෙනවා. முழு தோல்விக்கும் காரணமாக போய்விட்டது. හැම පරාජයටම හේතුවක් වෙලා நான் තියෙනවා. சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. හොඳට හැවුම්කන් දෙන්න. துக்க நிலைமைக்கு கீழ்ப்படியாமையே காரணம். අපේ දුකට කාරණාව අපි අකිකරු වෙන නිසා තමයි. ஆவிக்குரிய தலைமைகள் இப்பொழுது இல்லை. ආත්මික නායකත්ව නැහැ. அதே மாதிரி ஆவிக்குரிய தன்மையும் இல்லை. ඒ වගේ ආත්මික ස්වභාවකම නැහැ. மூடத்தனத்துக்கும் முழு தோல்விக்கும் எங்களை கொண்டு போய் இருக்கிறது. අඥාවටත් අපේ පරාජයටත් ගෙනිලා තිබෙනවා. முதலாவது குறிப்பு இதுதான். පළවෙනි දේ මේ තමයි. எடுங்கள் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 8வது வார்த்தை 10வது வார்த்தை. විනිශ්චයකාර පොත 2 වෙනි පරිච්ඡේදයේ 8යි 10යි. நியாயாதிபதிகள் 2:8வது வார்த்தை 10வது வார்த்தை. විනිශ්චයකාර පොත 2 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයයි 10 වෙනි පදයයි. வாசிங்க. කියවන්න. எட்டாவது வார்த்தை 10வது வார்த்தை. 8 වෙනි පදයයි 10 වෙනි පදයයි. கவனிங்க, யோசுவா பிதாக்களோடு சேர்க்கப்பட்டாயிற்று. යොසුවා ඒ දෙමව්පියගේ තමන්ගේ දෙමව්පියගේ පැත්තේ එක් වුණා. பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு மாதிரி அவருடைய பிதாக்களுடைய கல்லறையிலே சேர்க்கப்பட்டாயிற்று. ඒ සෝන්ගේ ආබ්‍රහාම් ඊසාක් වගේ ඒ කට්ටියගේ සෝන්ගේ මේ සරන්පත් වුණා. கேளுங்க, யோசுவா மரித்து விட்டான். යොසුවා මැරුණා. 10வது வார்த்தை 10 වෙනි පදය. அக்காலத்திலே இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு, கேளுங்க, கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. ඔවුන් ඒ දෙමව්පියන්ගේ ඒ කාලේ කට්ටියගේ මේ සෝන්ගේට ගියාන් පස්සේ ඒ ඊට වෙනත් මේ ජාතියක් ආවා. ඒකලා දෙවියන් වහන්සේ නොදන්නාවු. நல்லா கேளுங்க, யோசுவா மரித்துட்டான். යොසුවා මැරුණා. அதுக்கு பின்பு வந்த சந்ததி கர்த்தர் அறியாததாய் மாறினது. ඉන්පසු ආවා වූ ඒ ජාතිය දෙවියන් වහන්සේ නොදන්නා වූ පරම්පරාව, දෙවියන් වහන්සේ නොදන්නා වූ පරම්පරාව. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளை நினையாத ஒரு சந்ததியாய் மாறினது. දෙවියන් වහන්සේ ඉස්රේල් ජනතාවට කරපු දේවල් අමතක කරා වූ ජනතාවක්. இப்ப என்ன முதலாவது குறிப்பு என்ன தெரியுமா? පළවෙනි දේ මොනවාද දන්නවද? ஆவிக்குரிய தலைவர்களும் இல்லை, ආත්මික නායකයෝ නැහැ, ஆவிக்குரிய தன்மைகளும் இல்லை. ආත්මික ස්වභාවකමක් නැහැ. கேளுங்க, இதனால
தேவன் எங்களுக்கு செய்ததை நாங்கள் நினைக்கிறதாகவும் இல்லை. මේ ඉඳා දෙවියන් වහන්සේ කලාවු දේ සීපත් කරන්නේ නැහැ. தேவன் இஸ்ரவேலுக்கு என்ன செய்தார்? දෙවියන් වහන්සේ ඉස්රායෙල් ජනතාවට මොනවද කරේ? உன் தகப்பனுக்கு என்ன செய்தார்? නායක තාත්තාට මොනවද කරේ? உன் පියවරුන්ට தாய்க்கு என்ன செய்தார்? දෙමව්පියන්ට මොනවද කරේ? මවට உன்னுடைய குடும்பத்தில் என்ன செய்தார்? ඔබගේ පවුලට මොනවද කරේ? கேளுங்க, ஆவிக்குரிய தலைமை இப்பொழுது இல்லை. ආත්මික නායක තත්ත්වෙ නැහැ. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிற தலைவர்கள் இப்பொழுது முக்கியமாய் இருக்கிறது. බලයෙන් නෙමෙයි, පරාක්‍රමයෙන් නෙමෙයි, ආත්මික තලයෙන් අගපෙන්නා වූ නායක ඕනේ අද. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. உலக அறிவிலே அனுபவத்தில் நடக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள். ලෝකාකාරයේ ලෝකේ පැමිණෙනා වූ ඒ හැම නුවණින් කරන්නා වූ නායකයෝ ඉන්නවා. பணபலன் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ඒ මුදල් වශයෙන් කරන්නා වූ නායකයෝ ඉන්නවා. எல்லாமே தங்களுடைய பலன், හැම දෙයක්ම තමන්ගේ බලය எங்களால முடியும், අපිට පුළුවන්. நாங்கள் இப்படிதான். අපි මේම තමයි. இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் இன்றைக்கு ஆவிக்குரிய தலைமைக்குரிய தன்மை இல்லாதவர்களா இருக்கு. ඒ වගේ ක්‍රිස්තියානි ආත්මික නායක තත්ත්ව තිබෙන ස්වභාවකම නැතිකම ඉන්නවා. இதனால இப்ப பாருங்க, கொஞ்சம் உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட தகப்பன்மார் ஆவிக்குரிய தன்மை இல்லாதவர்கள். අද ඔයගලගේ පවුලේ සිතලා බලන්න මේ පියවරුන් ආත්මික ස්වභාවකම නැති කට්ටිය. அம்மா ஆவிக்குரிய தன்மை இல்லாத அம்மா, මහව හැවිලා ආත්මික ලෙස නැහැ. பிள்ளைகள் தேவன் செய்ததை நினைக்கிறதுக்கு இல்லை. இப்பொழுது දරුවන් දෙවියන් වහන්සේ කලාවුසේ ශ්‍රීපත් කරන්නව නැහැ. அன்றைக்கு யோசுவா மரித்த பிறகு அவன் தன் பார்வைக்கு நலமானதை செய்தான். යොසුවා මැරුණාන් පස්සේ එදා ඔවුන්ගේ ඇස්වල පේන දෙයට මේ යාපත් දේව කරා. சபையில கிறிஸ்தவ தலைவர் இருந்தும் සභාවේ ක්‍රිස්තියානි නායක ඉඳලත් யார் மாம்சத்துல நடத்துறாங்க, யார் ஆவியில நடத்துறாங்கன்னு நீங்க சோதித்து அறியக்கூடிய விதத்துல இருந்தும் කවුද ආත්මිකයෙන් පෙන්වන්න කරන්නේ, කවුද ආත්මිකයෙන් නැතුව පෙන්වන්න කරන්නේ, ඒ වගේ දැනගෙනත් ඉඳලා அப்படி இருந்தும் சபையில் உள்ள தகப்பன்மார் ஆவிக்குரிய தன்மை இல்லை. මේ සභාවේ පියවරුන් ආත්මික ස්වභාව නැහැ. அவர்களும் ஆவிக்குரிய தன்மையின்படி நடக்கிறதாகவும் இல்லை. ඔවුන් ආත්මික ස්වභාවකම ගමන් කරන්නත් නැහැ. தங்களுடைய மனைவியை ஆவிக்குரிய தன்மையிலே நடத்துறதாகவும் இல்லை. තමන්ගේ භාර්යාව ආත්මික ලෙස මඟ පෙන්වන්නවත් නැහැ. வேதனையான துக்கமான பிள்ளைகளையும் ஆவிக்குரிய தன்மையை காண்பிக்கிறதாகவும் இல்லை. දුක්ඛාසක කාරණා මොකද්ද? නා තමන්ගේ දරුවාත් ආත්මික ලෙස මඟ පෙන්වන්නේ නැහැ. இன்னைக்கு துக்கம் என்ன, අද දුක මොකද්ද? என்ன வேதனை என்ன, අද වේදනාව මොකද්ද? உன்னுடைய கீழ்ப்படியாமையே காரணம். අපි අකීකරු වෙන නිසා තමයි. சபையில தலைவரை கொடுத்திருக்கிறார், සභාවේ නායකත්ව දීලා තිබෙනවා. ஊழியக்காரரை ඒ கொடுத்திருக்கிறார், සේවකයන් දීලා තිබෙනවා. நிர்வாகத்தை கொடுத்திருக்கிறார், ඒ මේ බලන්නාව කට්ටිය තිබලා තිබෙනවා. மூப்பர்மாரை கொடுத்திருக்கிறார். වැඩිමාල් දීලා තිබෙනවා. எல்லாம் இருந்தும் හැම දෙනම ඉඳලා சபையில இப்ப ஆவிக்குரிய தன்மை இல்லை. සභාවේ දැන් ආත්මික තලය නැහැ. அதான் கவனிங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. இந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உன்னை நீ கண்டு கொள்ள வேண்டி இருக்கிறது. මේ ඔක්තෝබර් 5 වෙනිදා මේ පළවෙනි ඉරිදා ඔබව දැනගන්න ඕනේ. ஒவ்வொருவரும் கண்டு கொள்ள வேண்டி එක එකනා ඔයගලන්ව දැනගන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆவிக்குரிய தன்மையோடு வாழ்றீங்களா? ආත්මික ලෙස ඔයගලන් ජීවත් වෙනවද? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய தன்மை மரித்து விட்டது. අද ඔයගලන්ගේ ජීවිත ආත්මික ස්වභාවකම මැරිලා තිබෙනවා. நல்லா கவனிங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. ஆவிக்குரியதென்றா என்ன? ආත්මික කියන්නේ මොකද්ද? தேவனோடு தங்கி வாழ்றது, දෙවියන් වහන්සේත් එක්ක රැඳී සිටීම. தேவனோடு உறவு வைத்து දෙවියන් வாழ்றது. වහන්සේත් එක්ක සම්බන්ධතාවක් තිබෙනවා. அது முக்கியம் இல்ல, ඒක වුණා කමක් නැහැ. அது இல்லாமலே போயிட்டு. ඒක නැතිවම ගිහිලා තිබෙනවා. நன்றாய் கவனிங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. எது முக்கியம்? කෝකද වැදගත්? என் பார்வைக்கு நலமானது, මගේ බැලිමට හොඳ දේ. என் விருப்பத்துக்கு நன்மையானது, මගේ කැමැත්ත කැමැත්ත. இந்த உலகத்தில் வாழும்போது மகிமையானதுதான் எனக்கு முக்கியம். මේ ලෝකේ ජීවත් වෙනකොට මහිමේ තමයි හොඳ. எவ்வளவு பேசினாலும் කොච්චර කතා කරොත් காதுள்ளவன் கேட்க கடவன். ඒ කන් ඇත්තා අසනු ලැබෙනවා. ආමෙන්. ආමෙන්. காதுள்ளவன் கேட்க கடவன். මේ කන්
கண்ணத்த කන් හැත අසන්න ඕනේ. ஆமென் ආමෙන්. சொல்லுங்க ஆமென் ஆமென். யோசுவா இறந்துட்டான். යොසුවා මැරුණා. அவன் கேட்பான், ஆண்டவரே ඔව් අහනවා දෙවියන් වහන්සේ ஏன் தோல்வி எனக்கு? ඇයි මට පරාජය? அவன் தேவனுடைய பாதப்படியில முகம் குப்புற விழுந்து கிடந்தான். ඔව් දෙවියන් වහන්සේ අභිමුඛ වැටිලා ඉන්නවා. அவருடைய பாதத்துல முகம் குப்புற விழுகிறான். ඔව් දෙවියන් වහන්සේ අභිමුඛයේම වැටිලා රැඳී සිටිනවා. ஆண்டவரோடு பேசுகிறான். දෙවියන් වහන්සේත් කතා කරනවා. ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். දෙවියන් වහන්සේ ඔව්ත් එක්ක කතා කරනවා. என்னன்னு கேட்கிறார். මොකද්ද කියලා අහනවා. யோசுவா நட என்று சொல்லுகிறார். යොසුවා ගමන් කරන්න කියනවා. கிரியை செய் என்று சொல்லுகிறார். ඒ ක්‍රියා කරන්න කියලා அவன் කියනවා. ஒரு வெற்றி அடைந்த விசுவாச வீரன். ඔව් ජයග්‍රහණ ගත්තා වූ ඇදලි වීරයා. இன்னைக்கு வெற்றி இல்லாத, உலகத்துக்கு ஒத்து போற, ஆவிக்குரிய தன்மை இல்லாத, அவிசுவாசம் நிறைந்ததுதான் சபையாய் மாறி. අද සභාව ජය නැති ආත්මික ලෙස නැතුව ජීවත් වෙන්නව කට්ටිය තමයි සභාව. கேளுங்க. හොඳට ඇහුම්කන් දෙන්න. அவிசுவாசம் நிறைந்து විශ්වාස ஆண்டவருடைய பாதப்படியில கிடக்காத, දෙවියන් වහන්සේගේ පාමුල නැතුව ஆண்டவருடைய சத்தம் கேட்காத, දෙවියන් වහන්සේ අඬ අසන්න නැතුව வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, දෙවියන් වහන්සේ වචනයට ඇහුම්කන් දෙන්න නැතුව கர்த்தருக்கு பயப்படாத, දෙවියන් වහන්සේට බය නැතුව வசனத்துக்கு நடுங்காத, ඒ වචනයට බියවන්න නැතුව ஆவிக்குரிய தன்மை இல்லாத குடும்ப தலைவன், குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகள், வாலிப பிள்ளைகள் பெருகிவிட்டார்கள். ආත්මික ලෙස නැතුව මේ පියවරු මව්වරුන් පවුල් වැඩි වෙලා තිබෙනවා. கர்த்தர் செய்ததை மறந்து விட்டார்கள். දෙවියන් වහන්සේ කරපු දේ අමතක වුණා. கர்த்தர் உயிரோடு வைத்திருக்கிறது கிருபையே. දෙවියන් වහන්සේ අපිව පණ පිටින් තියලා තියෙන දෙවියන් වහන්සේ කරුණාව. ආමේන්. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது கிருபை. ඔබව ජීවත් අතර දෙවියන් වහන්සේ දීලා තියෙන කරුණාවෙන්. என்னுடைய பிள்ளைகளை நான் பார்க்கிற நேரமெல்லாம் මගේ දරුවන්ව බලන්න වේලාව ඔක්කොම அவங்க உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை. ඔවුන් ජීවත් වෙන දෙවියන් වහන්සේ කරුණාවෙන්. பல முறை அவருடைய மரண சாசனம் எழுதப்பட்டது. ගොඩාක් වෙලාව ඔවුන්ගේ මරණය ලියලා තිබෙනවා. வைரஸ் தாக்குனது. ඒ වෛරස් ආවා. இது முடியாதுன்னு கைவிடப்பட்டது. මේක බෑ කියලා අත්හැරියා. கடவுளே பாருன்னு சொல்லப்பட்டது. දෙවියන් වහන්සේව බලන්න කියලා බැලුවා. வைத்தியர்கள் சொன்னாங்க, வைத்தியங்கள் சொன்னாங்க. ඩොක්ටර් කිව්වා. வைத்தியர்கள் சொன்னாங்க, ඒ ඩොක්ටර් කිව්වා. வைத்தியங்களும் சொன்னது. ඒ බේතුත් කිව්වා. ஆனா கர்த்தர் தான் இவர்களை உயிரோடு வைத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ පණ පිටින් අද තිබෙලා கரங்களை තිබෙනවා. தட்டி தேவனை අපි மகிமைப்படுத்துங்க. දෙවියන් වහන්සේට මහිමයට පත් ஜாமாய் කරමු. தட்டுங்க. ආමෙන්. හාලෙලූයා. இன்னைக்கு உன் தகப்பனை உயிரோடு வைத்திருக்கிறது கர்த்தர். ඔබගේ පියවරුව දෙවියන් වහන්සේ ජීවත් අතර තිබෙලා තියෙන කරුණාව உனக்கு දෙවියන් ஒரு වහන්සේ. மனைவியை கொடுத்தது, பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர். ඔබට භාර්යාවයි දරුවන් දුන්නේ දෙවියන් அது වහන්සේ. உனக்கு ஞாபகம் இருக்கா? ඒක ඔබට මතක තිබෙනවද? அதற்குரிய எண்ணம் இருக்கா? ඒක උන සිතිවිලි තිබෙනවද? அதற்குரிய சிந்தனை இருக்கா? ඒ සිතිවිලි තිබෙනවද? நீ தேவனுடைய தன்மை இருந்தா முதலிடம் கொடுப்பாய். ඔව් දෙවියන් වහන්සේගේ හිතනවා නම් ඔබ ප්‍රථම ස්ථාන දෙවියන් වහන්සේ දෙනවා. தேவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்து. දෙවියන් වහන්සේ කාරණාව ඔබ වැදගත් විදිහට දෙවි. ஏன் எங்களை தெரிந்தார்? ඇයි දෙවියන් වහන්සේ අපි තෝරාගත්තේ? இன்னும் துதிக்க, තවත් ස්තුති කරන්න. இன்னும் மகிமைப்படுத்த, තවත් මහිමයට පත් இன்னும் කරන්න. கர்த்தருடைய சித்தம் செய்ய. තවත් දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරන්න. இன்னைக்கு இருக்கிற சபையில உள்ளவர்கள் ஆவிக்குரிய உறவில்லை, ஆவிக்குரிய தன்மையே අද இல்லாதவர்கள். ඉන්න සභාවේ කට්ටිය ආත්මික මේ සම්බන්ධකවත් ආත්මික ලෙස නැහැ. பணம் வரும், பணம் போகும். මුදල් යයි. ஆசீர்வாதம் வரும், ஆசீர்வாதம் போகும். ආශිර්වාද හයි ආශිර්වාද හයයි. ஆண்டவர் உன்னோடு இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබ සමග සිටින්න ஆண்டவர் ඕනේ. உனக்காக இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් ඉන්න ඕනේ. ஆண்டவர் உன்னை நடத்த வேண்டும். දෙවියන් වහන්සේ මඟ පෙන්වන්න கரங்களை தட்டி ඕනේ. தேவனை අපි දෙවියන් மகிமைப்படுத்துங்க. වහන්සේ මහිමයට පත් ஜாமாய் කරමු. தட்டுங்க. හාලෙලූයා. காலம் பொல்லாதது, කාලය නපුරුයි. நாட்கள் பொல்லாதது. දවස නපුරුයි. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. நான் நினைக்கிறேன், எனக்கு வருஷம் ஞாபகம் இல்லை. මම හිතනවා මේ වර්ෂ මට අමතක වුණා. ஓல்ட் டவுன் ஹால் என்ற மண்டபத்திலே ඕල්ඩ් ටවුන් නගර සභාවේ நான் நினைக்கிறேன் 1998 97 98 இருக்கலாம். 1998 வகை වෙයි. ஒரு இரவு விழிப்பு ஜெபம் எங்களுடைய பழைய போதகர் நடத்தி கொண்டிருந்தார். පරණ පාලකතුමා ඒ රැස්වීම පවත් කරා. மரித்து போன போதகர் கிளரண்டன் அவர்கள் இரவு விழிப்பு ஜெபம் நடத்தி ඒ கொண்டிருந்தார். මැරුණාව පාස ක්ලරන්ටන් ඒ රාත්‍රී දේවමය පවත්වවා. நான் அந்த ஆராதனையில முன்னுக்கு தான் நின்றேன். ඉස්සර තමයි පාලකතුමා හිටියේ. நான் எப்படி நிப்பேன் தெரியுமா? කොහමද පාලකතුමා ඉන්නේ? ஆரம்பத்துல போய் நிப்பேன், මේ පාරම්බෙද කියලා ඉන්නවා. கண்ணை மூடி துதிக்க தொடங்கினா வெளியே போயிருவேன். ඒ ඇස් වාලා යාඥා කරනකොට එළියට යනවා. திரும்ப வருவேன், ආයෙ එනවා. செய்தி என்னன்னு கேட்பேன், මොකද පණිවිඩය? திரும்ப வெளியே போவேன். ආයෙ එළියට நான் යනවා. போய் டீ ஒன்று குடிச்சு கொண்டிருப்பேன். ඒ ටී එකක්
බීගෙන ஒரு பண்ணை சாப்பிட்டு கொண்டு බන්න එකක් කාගෙන ඉඳී. இதனால அவர் என்ன முன்னுக்கு வச்சிருந்தார். මේ නිසා ඒ පාලකතුමා මෙයා විශ්සලා கேளுங்க, තිබෙනවා. அன்றைய நாள் ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. ඒ දවසේ අනාගත වචනයක් ආවා. நான் 98வது ஆண்டுன்னு நினைக்கிறேன். 1998 හිතනවා. ஒரு தீர்க்க தரிசனமா அவர் சொன்னார், අනාගත වචනයක් කිව්වා. இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு வாலிபனுடைய மரணம் எழுதப்பட்டு விட்டது. මේ ශාලාවේ ඉන්නා වූ තරුණයාගේ මරණය লীලා තිබෙනවා. அவனுக்கு ஊழியம் இருக்கிறபடினால தேவன் அவனுடைய ஜீவனை கூட்ட வேண்டும். ඌට සේවයක් තිබෙන නිසා ඔහුගේ ජීවිතේ වැඩි කරන්න ඕනේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. அப்ப எனக்கு தெரியாது, எனக்கு தான் என்று தெரியாது. ඒ වෙලාවේ පාලකතුමාට දන්නේ එයාට තමයි කියලා. நல்லா கவனிங்க. හොඳට අහුම්කන් දෙන්න. அங்கே ஆராதிக்கிற ஒருவருடைய மோட்டார் பைக்கை நான் எடுத்து ඒ නමස්කාර කරනව එක්කෙනෙක්ගේ මොටර් බයික් එකක් අරගෙන அவசரமா நான் ஜாயில போனேன். අදිස්සියෙන් ජායලට ගියා. கவனிங்க. හොඳට අහුම්කන් දෙන්න. யாருக்கும் தெரியாது. කාටවත් දන්නේ නැහැ. யாருக்கும் தெரியாது. කාටවත් දන්නේ அந்த නැහැ. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது என்ற காதுனாலே கேட்டு நானும் ஜெபிக்கிறேன். ඒ අනාගත වචන කිව්වා. ඒ අහුම්කන් දෙන්න පාලකතුමාත් යාඥා කරා. ஜாயிலையில உங்களுக்கு தெரியும், ருக்மணி சிலைக்கு முன்பு அதுல எப்பொழுதும் மரணங்கள் நிறைவேறும். ජායල රුක්මනී අපේ මේ රූපේ තියෙනවා. එතන කොහොමත් ඇක්සිඩන්ට් වෙනවා. எப்படியும் மரணம் நடக்கும். කොහොමත් ඒ මරණය සිදු அந்த වෙනවා. ஜங்ஷன்ல ஒரு கண்டெய்னர்ல நான் வீசப்பட்டு விழுந்து டயருக்கு கீழாலே போய் உயிர் தப்புனது ஒரு தூதனனை தூக்குன மாதிரி இருந்தது. ඒ හන්දියේ ජායල හන්දියේ එතන ඇක්සිඩන්ට් එකක් වෙලා කන්ටේනර් එකේ යට ගිහිල්ලා ඒ දූතෙක් එයාව හල්ලලා ඉස්සුවා වගේ තිබුණා. ආමේන්. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. நான் எப்படியும் அந்த இடையில நான் ஆராதனைக்கு வந்தேன். ඒ කොහොමත් ඒ මැදදී නමස්කාරයට எனக்கு ආවා. என்ன நடந்ததுன்னு தெரியாது. මොනවාද උනේ කියලා පාලකතුමා දන්නේ. ஆராதனை 5:30க்கு முடிஞ்சது. ඒ නමස්කාර දේවේම පාමාට නතර වුණා. பாஸ்டர் පාලකතුමා இங்க வாடா, මේ එන්න කියලා இங்க வா, මේ එන්න කියලා நீ எங்க போன? ඔබ කොයිද ගියේ? உன்னை உயிரோடு காத்தது உண்மையில் உள்ள ஊழியத்தின் நிமித்தம். ඔබව ආරක්ෂා කරේ ඔබගේ තිබුණා වූ සේවයෙන්ද. ஆமென். ආමෙන්. கரங்களை தட்டி தேவனை දෙවියන් மகிமைப்படுத்துங்க. වහන්සේට ආත්මද මහිම சாமாய் தட்டுங்க. මහිමයටපත් කරමු. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. මේ ඔක්කොම කියන්න ඕනේ නැහැ. நான் உங்களை விட வேஸ்ட் ஆனவன். ඔගලන්ට වඩා පාලකතුමා වේස් කෙනෙක්. நல்லா கேளுங்க. හොඳට හැවුම්කන් දෙන්න. உங்களை விட ஒழுங்கில்லாதவன், ඔගලන්ට වඩා නැති දේ உணர்வில்லாதவன். ඇඟින්ම නැති எனக்கு කෙනෙක්. என் விருப்பம் தான் வேணும். මට මගේ කැමැත්ත තමයි ඕනේ. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறது பாஸ்டர் கிளரண்டன் மாத்திரமல்ல, சபை கண்ணீரோடு ஜெபித்ததும் என் மேல ஊழியத்து நிமித்தம் தான் என் ஜீவன் கூட்டப்பட்டது. අද මේ ස්ථානයේ ඉන්නේ පාලක ක්ලරන්ට විතර නෙමෙයි. ඒ ඔගලන්ගේ සභාවේ යාඥාවෙන් සේවයෙන්ද තමයි මම අද ඉන්නේ. ஆமென். ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாது. සමහරවල්ලාට පාලකතුමා දරුවන්ට මේක දන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. இந்த குடும்பத்துக்கு தெரியாது. පවුලට දන්නේ නැහැ. சில நேரம் அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஊழியம், කෝකට ගත්තත් සේවය. எதுக்கு எடுத்தாலும் ஊழியம், කෝකට ගත්තත් සේවය. எதுக்கு எடுத்தாலும் யாழ்ப்பாணம், කොහොමත් எதுக்கு යාපනය. எடுத்தாலும் புத்தளம். කෝකට මේ පුත්තලම. வீட்டுல எத்தனையோ தேவை இருக்கு, ගෙදර කොච්චර எத்தனையோ අවස්ථාවක් பொறுப்பு இருக்கு. තියෙනවද? කොච්චර දේවල් තියෙනවද? கடவுள் குடும்பம் ஊழியம் எனக்கு நல்லா தெரியும். දෙවියන් වහන්සේ පවුල සේවය කියලා මට දන්නවා. ஆமென். ආමෙන්. அவங்கள பட்டினியா விட்டு நான் போறது இல்ல. ඔවුන්ව බඩගින්න දාලා යන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ஆமென். தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிட்டு தான் நான் போவேன். හැම දෙයක්ම අරන් තියලා තමයි යන්නේ. தேவன் என்ற ஜீவனை கூட்டினது கேளுங்க, எந்த நன்மையில அல்ல, எந்த பலத்தில அல்ல, நான் தேவனை தெரிஞ்சு கொண்டதிலேயும் இல்லை. දෙවියන් වහන්සේ ජීවනයේ වැඩි කරේ අපේ යාපත්කම නිසා නෙමෙයි. දෙවියන් වහන්සේ අපි තෝරගත්ත නිසා නෙමෙයි. யாரையும் விரல் நீட்டவோ குற்றப்படுத்தவோ நான் பிரசங்கிக்கிறவன் அல்ல. කාවත් වැරදි කියන්නත් මම මේ දේශනා කරන්නේ නැහැ. வேதத்துல உள்ளதை உனக்கு காண்பிக்கிறேன். ඒ වචනේ තියෙන එක පෙන්눔 කරලා දෙනවා. யோசுவா ஆவிக்குரிய தலைவன், යොසුවා ආත්මික නායකයෙක්. அவன் குடும்பத்துல தகப்பன். ඔව් පවුලේ නායකයෙක්. அவன் சொன்னான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ඔව් කිව්වා මමත් මගේ පවුල දෙවියන් වහන්සේ නමස්කාර அவன் කරන්න. ஆவியாண்டே வழிநடத்தல் உள்ளவன், ஆவியின் தன்மை நிறைந்த. ඔව් ආත්මික ස්වභාවය ආත්මික ලෙස මඟ පෙන්වන කෙනෙක්. குடும்ப தலைவர்களே உன்னை நீ கேள்வி கேட்டுக்கொள். පවුලේ නායකවරින් ඔබම ප්‍රශ්න අහන්න. குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரியை உன்னை நீ கேள்வி கேட்டுக்கொள். පවුලේ ස්ත්‍රිය ඔබගේ මේ ප්‍රශ්න අහන්න. பிள்ளைகளே உங்களை நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. දරුවන් ඔබ ප්‍රශ්න අහන්න. இன்றைக்கு கீழ்ப்படியாமையே துக்கத்துக்கும் மடமைத்தனத்துக்கும் காரணமாய் போய்விட்டது. අද අකීකරු නිසා තමයි අද දුකටත් අඥාවටත් අපි කාරණය. ஆவிக்குரிய சபைகளை காண்பது அரிது, ஆவிக்குரிய தன்மை உள்ளவரை காண்பது அரிது. எல்லாம் செழிப்பு உபதேசத்துல கிடக்குறாங்க. ඒ ආත්මික නායකවරු ආත්මික සභාව හොයන්න හරි අමාරු අඩු වෙලා තිබෙන ඔක්කොම මේ සඵලවත් දේශනාවට ගිහිලා තිබෙනවා. பிழையான உபதேசத்துல கிடக்குறாங்க. වැරදි මාර්ග වලට වැරදි දේශනාවල. செழிப்பு உபதேசத்துல ඒ සඵලවත් දේශනාව
දේශනාව. நீ நல்லா இருப்பாய். ඔබ හොඳට ඉඳී. அவன் பார்த்தா பச்சை குடிகாரன். ඒ වෙලාවට ඔව් හොඳට බේබද්දෙක්. நீ நல்லா இருப்பாய். ඔබ හොඳට ඉඳී. நீ நல்லா இருப்பாய். ඔබ හොඳට ඉඳී. அவன் பச்சை கல்ல. හොඳ හොරෙක්. செழிப்பு மிஞ்சிட்டு. ඒ සපලවත් වැඩි වෙලා. நன்றா கவனிங்க. හොඳට අවුන්කම් දෙන්න. இன்னைக்கு ஆவிக்குரிய வழிநடத்தல் உள்ள தலைவர்கள் தன்மை உள்ளவர்கள் காண்பது அரிது. ආත්මික නායකව මඟ පෙන්වනවා බෑ අඩු වෙලා ඉන්නවා. பாருங்க அவர்கள் சரியா ஆண்டவர் செய்தது அவர்களுக்கு தெரிய இல்ல, விரும்பவும் இல்லை. இதனால அவருடைய வாழ்க்கையில பாவம் பெருகிச்சு. දෙවියන් වහන්සේ කළාවුදේ ඒගොල්ලන් හිතුවෙත් නැහැ, දන්නෙත් නැහැ. ඒ නිසා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ පව් වැඩි වුණා. இரண்டாவது குறிப்பு வாசிங்க சீக்கிரமா. දෙවෙනි එක කියවන්න. நியாயாதிபதிகள் 2:11 இருந்து 13 வரைக்கும் தமிழ்ல சிங்கள. මිනිස්සකාර පුත දෙවෙනි පරිච්ඡේදයේ 11:13. 11:13යි. சீக்கிரமா வாசிங்க தங்கச்சி, ஒரு நிமிஷம். தமிழ்ல பொல்லாப்பானது என்று சொல்லப்படுகிறது. දෙමළෙන් ඒ නපුරු කියලා, சிங்களத்திலே நபுரு என்று சொல்லப்படுகிறது. සිංහලෙන් නපුර. பாருங்க அவங்களுக்கு ஆவிக்குரிய தலைவன் இல்ல, ஆவிக்குரிய தன்மை இல்ல. இதனால அவங்களோட வாழ்க்கையில பொல்லாப்பு பெருகிட்டு, சபையில பொல்லாப்பு பெருகிட்டு. ඔහුගේ ආත්මික නායක ආත්මික ජීවිතේ නැති නිසා ඔහුගේ ජීවිතේ ඒ නපුරුකම් වැඩි වුණා. අද සභාවත් නපුරුකම් වැඩි වෙලා තිබෙනවා. தலைவர்களுடைய வாழ்க்கையிலும் பொல்லாப்பு பெருகிட்டு. ඒ නායකයන්ගේ ජීවිතත් නපුරුකම වැඩි වෙලා. ஊழியக்காரருடைய வாழ்க்கையில, மந்தையுடைய வாழ்க்கையிலும் பொல்லாப்பு பெருகிட்டு. ඒ සේවකයන්ගේ ජීවිතයේද නපුරුකම් වැඩි වෙලා அது என்ன තිබෙනවා. பொல்லாப்பு? මොකද ඒ නපුරුකම? தேவனுக்குரிய மகிமை தேவனுக்கு போகையில். දෙවියන් වහන්සේගේ මහිමේ දෙවියන් වහන්සේට ගියේ නැහැ. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. ஆமென். ආමෙන්. தேவனுக்குரிய மகிமை பாகாலுக்கு போயிட்டு. ඒ දෙවියන් වහන්සේගේ යන්නා වූ මහිමේ පාගාලට ගියා. அஸ்தரோத்துக்கு போயிட்டு. අස්සරෝට ගියා. எது தங்களை செழிப்பாக்குறதோ, எது தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதோ அதுக்கு மகிமை போய். කෝකද ඒගලන්ව සපලවත් කරන්නේ, කෝකද ඒගලගේ කැමැත්ත කරන්නේ, ඒකට මහිමේ ගියා. கேளுங்க, கர்த்தருக்கு கோபம் ஊட்டினாங்க. දෙවියන් වහන්සේට තරාව වැඩි කරා. நீ கர்த்தருக்கு கோபத்தை கூட்டுறியா, கர்த்தர் சந்தோஷப்படுற அளவுல நடக்கிறியா? දෙවියන් වහන්සේට තරාව වැඩි කරනව නැත්නම් දෙවියන් වහන්සේගේ ප්‍රීතිවන් ලෙස ඔබ ජීවත් වෙනවද? சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. சொல்லுங்க கைது ஆமென். කියන්න ආමෙන්. கர்த்தர் அவரும் அவருடைய உணர்ச்சியில வந்து அவரும் கோபப்படுவார். දෙවියන් වහන්සේගේ හැඟීමෙන් ඔව් තරාව පත් කරනවා. தராவட்ட பத்வை තරාවට පත් වෙයි. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், கிருபையோ நித்த நித்த. ඔහුගේ කෝපය විනාඩියයි, නමුත් කරුණාව ஒரு බෝ. தகப்பனுக்கு வர்ற கோபம், ඒ පියවරුන්ට එන්නා වූ කෝපය, ஒரு தாய்க்கு வர்ற ඒ கோபம், මවට එන්නා වූ பொதுவா කෝපය, எங்களுக்கு வர்ற கோபம், අපිට එන්නා වූ කෝපය, அவர்களோ கர்த்தரை கோபப்படுத்தினார். ඔවුන් දෙවියන් වහන්සේ කෝපයට පත් කරා. நீ யார கோபப்படுத்துற? ඔබ හද කාවද කෝපයට පත් කරන්නේ? ஆவிக்குரிய நடத்துதல் இல்லாத நீ, ஆவிக்குரிய தன்மை இல்லாத நீ பொல்லாப்பு செய்யற. ආත්මික ස්වභාව නැති, ආත්මික ජීවිත ගමන් කර නැති ඔබ මේ නපුරුකම් කරනවා. நல்லா கேளுங்க, හොඳට ඇහුම්කන් දෙන්න. ஆண்டவரை கோபப்படுத்துறாங்க, දෙවියන් වහන්සේ කෝපයට පත් කරන්න එපා. ஆண்டவரை சந்தோஷப்படுத்து. දෙවියන් වහන්සේ ප්‍රීතිපත් කරන්න. හාලෙලූයා. கை சொல்லுங்க ஆமென். ஆமென் කියන්න. ஆண்டவர் சந்தோஷப்படணும். දෙවියන් වහන්සේ ප්‍රීතිමත් වෙන්න ඕනේ. அப்பத்தான் உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். එතකොට තමයි ඔබගේ ජීවිතේ සන්තෝෂය තිබෙන්නේ. நன்மை காணப்படும். ආපත්කම බලන්න පුළුවන්. தேவன் நன்மையாய் நடப்பிப்பார். දෙවියන් වහන්සේ යාපත් ලෙස මඟ පෙන්නයි. அந்த 2:13 மாத்திரம் தமிழ் சிங்களத்துல வாசிங்க. 2:13 විතරක් කියවන්න සිංහ. சிங்களத்துல வாசி. கேளுங்க கேளுங்க, அவர்களுக்கு ஆவிக்குரிய தலைமை இல்ல, வழிநடத்தல் இல்ல, ඔවුන්ට ආත්මික නායකව නැහැ, මඟ පෙන්වෙන්නේ නැහැ. ஆவிக்குரிய தன்மை இல்ல, ආත්මික ස්වභාව නැහැ. கர்த்தரை விட்டாங்க. දෙවියන් වහන්සේව අත්හැරියා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමෙන්. கை சொல்லுங்க ஆமென். ஆமென். சந்தோஷங்களை தர வேண்டும் கர்த்தரே ஒழிய நாங்க இந்த உலக சந்தோஷத்துல களி கூறக்கூடாது. ප්‍රීතිය දෙන්න ඕන දෙවියන් වහන්සේ. අපි මේ ලෝකයේ තියෙන ප්‍රීතිය අපි ප්‍රීති වෙන්න නරකයි. உங்க குடும்பத்துல අද ඔබලගේ පවුලේ யாரெல்லாம் கர்த்தரை விட்டுட்டா? කවුද දෙවියන් වහන්සේ අත්හැරියේ? கர்த்தர் விட இல்ல, දෙවියන් වහන්සේ අත්හැරියේ නෑ. கர்த்தரை விட்டு
விட்ட எத்தனை பேர்? දෙවියන් වහන්සේව අත්හැරියෝ කට්ටිය කී දෙනෙක් ඉන්නවද? கடவுளுக்கு முதலிடம் இல்லையே, දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානේ නැහැ. முக்கியத்துவம் இல்லையே, වැදගත්කම නැහැ. பரிசுத்தம் இல்லையே, සුද්ධකම නැහැ. உலகத்துக்கு ஒத்த வேஷமே. ලෝකාකාර ජීවත් වෙනවා. ஒரு நாளைக்கு ஆபத்து வரும், එක් දවසකට පැමිණෙනවා විපතක්. ஆபத்து வரும். විපතක් එනවා. நீ கூப்பிட்டா கத்தர் பதில் கொடுக்க மாட்டார். ඔබ අඬහානකොට දෙවියන් වහන්සේ උත්තර දෙන්නේ ஒரு නැහැ. நாளைக்கு நீ போராட்டத்தை சந்திப்பாய். එක් දවසක් ඔබ මේ புறபந்தி- පොරබැඳි මුණ ගැහෙන්න ඕනේ. முனகைண்ட வெய். ஆனா தேவன் உனக்காக போராட மாட்டார். නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් මේ පොරබඳින්නේ சும்மா නැහැ. நினைங்க, சுனாமி வந்த நேரம் පොඩ්ඩක් හිතන්න සුනාමිය ආව වෙලාවේ நான் இந்த மொரட்டுவ பானந்துர பதி ஊழியத்துக்கு போறேன். පාලකතුමා මොරටුව පානදුර සේවයට යනවා. ஆயிரக்கணக்கான பேர், கடலோட போன ஆயிரக்கணக்கான பேர் உண்டு. ඒ මූද ගිය කට්ටිය 10 ගණන් මිනිස්සු. ட்ரெயினை கூட அந்த தண்ணியுடைய வல்லமை ட்ரெயினை தள்ளி கொண்டு போய் ட்ரெயின்ல செத்தவங்க அதிகம். ඒ ට්‍රේන් එක වතුර මූද ගෙනියලා කී දෙනෙක් මැරුණාද ඒකෙන්? மொரட்டுவைக்கும் அங்கால பானந்துரைக்கு அங்கால அவருடைய படங்கள் போடப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான பேர். ඒ මොරටුව පානදුර පැත්තේ ඒගලන්ගේ පින්තූර දාලා තිබෙනවා. ஏன் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார்? ඇයි දෙවියන් වහන්සේ බලාගෙන හිටියේ? அக்கிரமம் மிகுதி, ඒ පව් වැඩි වුණා. அநியாய அசுத்தம் மிகுதி. ඒ අසුත්තකම වැඩි වුණා. இப்ப பல நாடுகள்ல ஏற்படுகிற யுத்த மக்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க. ගෝ රටවල යුද්ධයේද මිනිස්සු මැරෙනවා. தேவனை மிஞ்சி எதையும் செய்யலாது. දෙවියන් වහන්සේට අපි කිසිම දෙයක් අපිට කරන්න බෑ. தேவியன் வான்சல் இயலி முக்குத் கரங்க. ආමෙන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. என்ன உன்னை உயிரோடு வைத்திருக்கிறது உன்னுடைய என்னுடைய நன்மை இல்ல, தேவனுடைய கிருபை. අද ඔබවයි මාවයි අද ජීවත් වෙලා තිබෙන්නේ අපේගේ මේ යාපත්කම නිසා නෙමෙයි, දෙවියන් වහන්සේ කරුණාව නිසා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. கத்தரை விட்டுடாதீங்க. දෙවියන් වහන්සේ අත්හැරින්න எல்லா එපා. நன்மை உன்னை விட்டு விடும். හැම යාපත්කම හත්ඇල්ල යයි. நேரம் இல்லாதபடினால. අපි වෙලාව නැති නිසා. இரண்டாவது அதிகாரம் දෙවනි පදය පරිච්ඡේදය 14வது வார்த்தை சீக்கிரம். 14 වෙනි පදය. என்ன பாருங்க என்ன நடந்துச்சு, சிங்களத்துல வாசிங்க. ස්වාමීන් වහන්සේ උදවස ඊශ්‍රායලට විරුද්ධව ඇවිද උන්වහන්සේ ඔවුන් කොල්ලකාරයන් අතට පාවා දුන්සේක. ඔවුන්ගේ කොල්ල කෑවෝය. நல்லா கேளுங்க, அடிமைத்தனத்துக்கு விட்டுட்டார். මේ වාල්කමට ගියා. இஸ்ரவேல் அடிமைத்தனத்துக்குரியது அல்ல. ඉස්රේල් ජනතාව ඒ වාල්කමට නැති කට්ටිය. நீதிமான் அடிமைத்தனத்துக்குரியவங்க இல்ல. ධර්මිෂ්ඨයා ඒ වාල්කමට අයිති නැති කෙනෙක්. சுதந்திரத்துக்குரியது. ඔව් අයලා මේ නිදාසට අයිතිකරු. ஆமென். ආමෙන්. இன்னொன்றுக்கு கீழே உங்களை கொண்டே விட்டுட்டாரா தேவன்? තව එක්කෙනෙක් යට දෙවියන් වහන්සේ අත්හැරියා. අත්හැරියාද? வெக்கப்பட, මේ ලැජ්ජ වෙන්න. அவமானப்பட, ලැජ්ජ වෙන්න. காயப்பட, තුවාල වෙන්න. கண்ணீரோடு இருக்க. ඒ දුකට ඉන්න. அவங்க எழும்புனா தான் நீ எழும்பணும். ඔව් නැගිට්ටොත් තමයි ඔයගොල්ලෝ නැගිටින්න පුළුවන්. அடிமைத்தனத்துக்குள்ளானா. වාල්කමට වුණා. இன்னொரு துக்ககரமானதை இப்பொழுது பேசுகிறேன். තව දුකට සහිත දෙයක් කතා நீங்க කරනවා. அந்த 2வது அதிகாரம் දෙවනි පරිච්ඡේදයේ 1வது வார்த்தையிலிருந்து පළවෙනි පදේ ඉඳලා கடைசி வார்த்தை வரைக்கும் வாசித்தீர்கள் என்றால் අන්තිම පදේ වෙනකන් කියවලා බැලුවා නම් ஒரு ஜெபமும் இல்ல, ஒரு வேண்டுதலும் இல்ல. එක යාඥාවක් නැහැ, කිසිම යාඥාවක් නැහැ. ஜெபமே இல்ல அந்த அதிகாரத்தில். යාඥාවක් නැහැ, කිසිම යාඥාවක්. தேவன் கோபப்பட்டார். දෙවියන් වහන්සේ කෝපයටපත් වුණා. நீங்க இந்த 15வது வார்த்தையை வாசிங்க திரும்ப. 15 වෙනි පදේ කියවන්න. 2வது அதிகாரம் 15வது வார்த்தை. சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை ஜீவத்தின்றி அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. நல்லா கவனிங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. தேவனுடைய கரம், மனித கரம் தீமையா இருந்தா பயப்படாத. මනුෂ්‍ය சத்துரு தீமையா இருந்தா பயப்படாத.
கர்த்தருடைய கரம் தீமையாய் மாறினது. ඒ මනුෂ්‍යයාගේ හත අයාපත් වුණත් කමන්නේ මේ දෙවියන් වහන්සේගේ දෑත අයාපත් වෙන්න නරකයි. அந்த கை இவளுக்கு தீமையாய் மாறினது. ඒ දෑත අයාපත් වුණා. அவர்கள் இவ்வளவு இருந்தும் ஒரு ஜெபத்தை எடுக்கல, ஒரு விண்ணப்பத்தை எடுக்க. ඔව් මෙච්චර ඉඳලත් ඔවුන් යාඥා කරේ නෑ දෙවියන් වහන්සේ நிறைய පාමුලේ. பேருடைய வாழ்க்கையை கேளுங்க. 5 நிமிஷம் ஜெபம், 3 நிமிஷம் ஜெபம், 7 நிமிஷம் ஜெபம். ஜெபம் பண்ண நேரமே இல்ல. බෝහගේ ආහලා බලන්න විනාඩි 2යි 5යි 7යි යාඥා කරන්න වෙලාවක් නෑ. நக்கிட்டா திவ்வா. එළුමනාව ඕඩිනාர்கள். நோ டைம். වෙලාවක් නෑ. நான் அடிக்கொருக்க சொல்ற வார்த்தை, හැම තිස්සම කියන වචනේ තමයි. பாஸ்டர் பிஸியாண்டு மாத்திரம் கேட்டுறாத. පාලකතුමා බිසිද කියලා ආන්න එපා. பிஸியண்டா சாத்தானுக்கு கீழே. යා මේ බිසි කිව්වොත් සතුරාට යටත ඉන්නවා. மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் பறவைக்கு 24 மணித்தியாலத்தை அழகாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ඒ පැය 24ක්ම මනුස්සයට සතුන්ටත් ඇතුළේ ලියලා තිබෙනවා. 24 ඇති. 24 மணித்தியாலம் போதும். சொல்லுங்க ஆமென். 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 இப்ப ஜெபம் பண்ண சபை கூடி வர ஜெபத்துக்கு ஆள் இல்ல, உபவாச ஜெபத்துக்கு ஆள் இல்ல, புது வருஷ ஆராதனைக்கு ஜெபத்துக்கு ஆள், நாளைக்கு போயாத்திரத்துக்கு ஜெபத்துக்கு ஆள் இல்ல. මේ සභාව රැස් වෙනකොට මේ යාඥාවටද මේ නිරාර රැස්වීම වලට ඒ මිනිසුන් සෙනග නැහැ. தேவකரன் தீமைக்குத்தான் இருக்கும். දෙවියන් වහන්සේගේ දෑත හයාපට තවර තියෙන්නේ. நன்றாக்கள் தீமைக்காக இருக்கும். අයාපත වෙනුවෙන් ඇති. காலம் பதில் சொல்லும். ඒ කාලය මේ පිළිතුරු කියයි. தேவකரன் நன்மைக்காகத்தான் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ දෑත යාපතට තමයි තියෙන්න ඕනේ. கரங்களை தட்டி தேவனை දෙවියන් மகிமைப்படுத்துங்க. වහන්සේට මහිමයටපත් மனித කරනවා. கரத்துல ஒன்றுமில்ல. මනුෂ්‍යයාගේ දෑත කිසිම දෙයක් இன்னைக்கு නැහැ. கைய நீட்டுற கர உன்னை அப்படியே தூக்கி குழியில இழுத்து போட்டுரும். අද ඔසනාව දෑත ඔයගොල්ලන් උස්සලා විසික් කළා දායි. அடிச்சிரும், ගාලා දායි. அவமானப்படுத்திரும், ලැජ්ජාවට පත් කරයි. தூக்கி எறிஞ்சிரும். විසික් කළා දායි. அருமையான தேவ பிள்ளையே, දෙවියන් වහන්සේගේ දරුවනි. ஆவிக்குரிய நடத்துதல், ஆவிக்குரிய தன்மை இருந்தாத்தான் நீ வேண்டுதல் செய்வ. ආත්මික ලෙස ගමන් කරන ආත්මික ස්වභාව තිබුණොත් තමයි ඔබ යාඥා කරන්නේ. நிறைய பேரை பார்த்திருக்கேன். බොහෝ දෙනෙක් බලලා சார், තිබෙනවා. நாங்க ஜெபம் பண்ணுவோம். යාඥා කරනවා. ஜெபம் பண்றாங்க. මේ ආකාර යාඥා කරනවා. இவங்க ஒரு புறா, මේකල පරයෙක්. அதுவும் காட்டு புறா. ඒත් මේ அக்கிரம இருதயத்துல நிறைஞ்சிருக்கு, ඒ නපුරුකම හදවතේ ගොඩක් වැඩි වෙලා அசுத்த තිබෙනවා. நிறைஞ்சிருக்கு. අසුත්තකම වැඩි වෙලා තිබෙනවා. வேண்டுதல் பண்ண முடியல. යාඥා කරන්න බෑ. நிறைய பேருக்கு முடியல ஜெபம். ගොඩාක් දෙනෙට බෑ යාඥා කරන්න. வேண்டுதல் பண்ண இல்ல, ஜெபமே இல்ல அந்த அதிகாரத்துல. යාඥාවම ඒ පරිච්ඡේදය නෑ. எவ்வளவு நான் கரைச்சி தேடி இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? කොච්චර පොඩ්ඩක් බලලා ඇතිද පාලකුතුමා බලා. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. சி ஸ்ட்ரீட் ரோட்ட போய் பாருங்க, සීස්ට්‍රීට් පාර ගිහලා බලන්න. அடுத்த ரோட்டையும் பாருங்க. ඊළඟ පාරත් බලන්න. ஐஸ் குடிக்கிறவன், குடு குடிக்கிறவன், உதவாக்கற ஒரு ஒரு பேசனை வச்சு கொண்டு அலசி கொண்டிருப்பான் தண்ணியால தங்கத்தூளுக்காக. ඒ රත්තරන් කුඩු නිසා ඒ අයිස් බොන කට්ටිය කුඩු බොන කට්ටිය ඔයගොල්ලන් බලන්න එතන පාරේ පේමන්ට් එක වතුර දාලා අරක බල මේව කරලා ඇති. எப்படியும் காலையில இருந்து இருக்கிறான். උදේ ඉඳලා ඉන්නවා. 1 கிராமோ 2 கிராமோ தேடி எடுத்துருவான். 1 ග්‍රෑම් හරි ග්‍රෑම් 2ක් හරි හොයලා ගන්නවා. வேதம் அதை விட தங்கமானது. දෙවියන් වහන්සේගේ වචනේ ඊටත් වඩා රත්තරන්. சொல்லுங்க ஆமென். ආමෙන්. உங்களை குறிச்சே நீங்க சிரிங்க. ඔබ වෙනුවෙන් ඔබ ඉනා වෙන්න. ඉනා වෙන්න. சிரிங்க, உங்களை குறிச்சே சிரிங்க. ඔයගොල්ලන්ගේ වෙන ඔයගොල්ලන් ඉනා වෙන්න. கொஞ்சம் சிரிங்க. දැම්ම ඉනා වෙන්න. எதுக்கு ஜெபம் பண்ணீங்க தெரியுமா? කෝකටද දන්නවා உங்களோட යාඥා. காரியங்கள் கை கூட ஜெபம் பண்ணீங்க. ඔයගොල්ලන්ගේ කාරණාව ඉටු වෙන්න ඕනි කියලා යාඥා කරනවා. தேவ திட்டத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට යාඥා කරන්නේ නැහැ. உங்களுக்கு ஆபத்து வரும், தேவை வரும், விருப்பம் வரும், அதை நிறைவேறதுக்காக உபவாசம் பண்ணீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. ඔයගලන්ට අවස්ථාව එනවා මේ ඔයගලන්ට නපුරුකම එන ගොඩාක් දේවල් එනවා. ඒ නිසා යාඥා කරනවා. அப்பதான் குடும்ப ஜெபம். එතකොට තමයි පෞල් යාඥාව. எக்ஸாம்ல தான் மகண்ட ஜெபம். මේ පරිච්ඡේදය තමයි ළමයින්ගේ යාඥාව. புத்தாගේ யாக்ஞா, පුතාගේ යාඥාව. மகள்ட யாக்ஞா. දුවගේ යාඥාව. போ பாஸ்டர்ட்ட ஜெபி போ. ගිහිල්ලා පාස්ටර් ගාව යාඥා කරන්න. நான்டா ஜெபிக்க மாட்டேன். පාලකුතුමා යාඥා කරන්න இந்த නැහැ. பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார். මේ පාලකුතුමා යාඥා කරයි. இவர் வித்தியாசம், நான் வித்தியாசம். එයා වෙනස් මම වෙනස්. நான் சொல்றேன் நீ ஜெபி. මම කියන්නේ ඔබ යාඥා நீ කරන්න. நல்லா படிச்சியா? ඔබ හොඳට ඉගෙන ගත්තද? நீ ஜெபி. හොඳට යාඥා කරන්න. நான் அறையில உனக்காக ஜெபிக்கிறேன். මම ඔබ වෙනුවෙන් මම මේ කාමරේ යාඥා சொல்லுங்க කරන්න. ஆமென். ආමෙන්.
சொல்லுங்க ஆமே. කියන්න ආමේන්. சில நான் 17 எங்கட ஊழியங்களுக்கு போவேன். සමහර පාලතුමා සේවයට යයි. திடீரென்று ஒரு அப்பா கொண்டு வரோம், பட்டு அடிச்ச 3 ஸ்டார் அடிச்ச ஒருவரை கொண்டு வா, இவருக்காக ஜெபிங்கன்னு கொண்டு வருவாங்க. සමහර කට්ටිය දෙමාපිය තාත්තා කෙනෙක් ගෙනේ මේ නළලේ මේ 3 ස්ටාර් ගහපු එකෙක් ගෙනේ. அதுக்கப்புறம் அவர் என்ன ஜெபிச்சுட்டு அவர் கோவிலுக்கு போறாரு. ඊට පස්සේ යාඥා කළා කෝවිලට යනවා. அவருக்கு என்னத்துக்கு ஜெபிக்கணும்? මොනවාටද යාඥා කරන්නේ? பாப்பா உதவாக்கற பாஸ்டர்யாவது போய் ஜெபி போ. අරියන්නේ නැහැ පාසකවට ගිහලා යාඥා කරන්න කියයි. என்னத்துக்கு ஜெபிக்க? මොනවාටද යාඥා இன்னும் කරන්නේ? கூட வேஸ்ட் ஆகிறதுக்கு. තවත් වේස්ට් වෙන්නද? நல்லா கேளுங்க. හොඳට හයුම්කන් දෙන්න. மோசேயுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். මෝසේගේ යාඥාව දෙවියන් වහන්සේ ඇසුවා. சொல்லுங்க ஆமென். කියන්න ආමේන්. யோசுவா முகம் குப்புற விழுந்து கேட்டான். යොසුවා වැටිලා යාඥා කරා. உங்களோட கூட்டாளி தான் அந்த யோனா. ඔබගේ යාළුවා තමයි යෝනා. மீண்ட வயித்துல இருந்து ஜெபிக்கிறான். මාළුවාගේ බඩ ඇතුලේ යාඥා அது කරනවා. என்ன அர்த்தம் தெரியுமா? මොකක්ද අර්ථය දන්නවද? கீழ்ப்படியாமையில இருந்து ஜெபிக்கிறான். ඒ අකීකරු නිසා යාඥා කරනවා. யூதர்கள் இஸ்ரவேலில் கீழ்ப்படியல என்பதுக்கு அடையாளம் அது. යුදවරුන්ද ඉස්රායේලින්ද අකීකරුණා සලකුණා. தேவன் கீழ்ப்படியாமையில அடக்கி வச்சிருக்கார். அடக்கி வச்சிருக்கார். අකීකරු නිසා තමයි දෙවියන් වහන්සේ වහලා තියෙන්නේ அதை ඒගොල්ලන්ව. காண்பிக்கிறார் யோனா மூலமாக. ඒක යෝනා තුලින් පෙන්වන්න කරනවා. உங்களோட ஆபத்து வந்தா, நெருக்கம் வந்தா, வேதனை வந்தா ஜெபம் ஜெபம் ஜெபம். විපතක් ආවොත් මේ වේදනාව කාවොත් යාඥාව. இப்ப ஆவிக்குரிய வழிநடத்தல் இல்ல, தன்மை இல்ல, தேவனையே விட்டுட்ட, ஜெபமே இல்ல. දැන් ආත්මික ගමන් කිරීමක් නැහැ, ආත්මික ස්වභාවයක් නැහැ. දැන් දෙවියන් වහන්සේම හතරියා ඔයගොල්ලන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. உங்களை அப்படியே எக்ஸ்ரே எடுத்து காண்பிச்சிருக்கிறேன். ඔයගොල්ලන්ගේ එක්ස්රේ අරන් පෙන්නුම් කළා තිබෙනවා. உங்களோட வைரஸ் என்னன்னு பார்த்துக்கொள்ளும். ඔයගොල්ලන්ගේ වෛරස් එක මොකක්ද කියලා බලා ගන්න. சைனாக்கார மாதிரி இன்னொரு வைரஸை போட்டுருவான் உங்களுக்குள்ள. චයිනාකාරය වගේ තව වෛරස් එකක් දාන්න නැතුව. அவன் போட்டுருவான். ඔව් දානවා. இன்னொரு வைரஸை போடுவான். තව වෛරස් එකක් දායි. நல்லா கவனிங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට ඇවුම්කන් දෙන්න. எல்லாம் வைரஸால தாக்கப்பட்டு தான் இருக்கு. වෛරස් බලපෑලා තියෙන ஜெபம் බලපාලා තියෙනවා. பண்ணக்கலையே வேதம் வாசிகளே தூக்கம் தான் வருது. යාඥා කරනකොට බයිබල කියනකොට නිින්ද තමයි යන්නේ. வீட்டில இருந்து வேலை செய்யக்கல கம்பீரமா இருக்கு எல்லாமே. ගෙදර ඉඳලා වැඩ කරනකොට හොඳට තිබෙනවා. அப்ப கால் நோவெல்ல, கை நோவெல்ல, முழங்கால்ல இருக்க முடியல. එතකොට කිසිම ලෙඩක් නැහැ. අතද කකුලද කිසිම ලෙඩක් பாருங்க, නැහැ. கிறிஸ்மஸ் நேரம் பாருங்க வீட்டாக்களை. ක්‍රිස්මස් වෙලාවේ ගෙදර අය බලන්න. வீட்டுல பொம்பளையிலே பெயிண்ட் அடிப்பாங்க. ඒ ගෙදර ඉන්න ගෑනු කට්ටියම ஆனா ஜெபம் பண்ண மாட்டாங்க. නමුත් යාඥා சபையில உள்ள ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. සභාවේ තියෙන යාඥාවට එන්නේ නැහැ. துதி கன மகிமை இயேசுவுக்கு. සෑම ප්‍රශංසාව දෙවියන් වහන්සේට. கர்த்தரே உன்னை மனம் திரும்ப செய்வார். දෙවියන් වහන්සේ තමයි ඔයගොල්ලන්ව පසුතැවිලි කරන්නේ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරයි.